ஸோ மக்களே, நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க. அது பற்றிலாம் பேசவே மாட்டாங்க இந்த மக்கள். எவனா ஒருத்தவன் எதனா ஒரு விஷயத்தில் சிக்கிட்டானா வச்சுக்கோங்களேன், அவன் கதையை முடிச்சு விட்டுறாங்க இந்த நியூஸ் சேனலும் அண்ட் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்ஃப்ளூசர் சில பேர்லாம். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நிஜமா உங்களுக்கு இதெல்லாம் நியாயமாக இருக்கா சொல்லுங்கள். நான் எதை பற்றி பேச வரேன்னு சொல்லி எப்படி இருந்தாலும் மக்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது இர்ஃபான் ப்ரோ பற்றி. கைஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னுடைய தாட் சொல்கிறேன். அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தாங்க. அது தப்பு அவர் ஒத்துக்கிட்டு அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டாரு. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா அவர் மன்னிப்பு கேட்டால் அது என்ன நாங்கள் மறந்துடுமா, அது விட்டுறணுமான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். விட்டுறக்கூடாது தான். அதுக்குன்னு சொல்லி இவ்வளோ வாங்க பேசுவீங்க. அவரை பற்றி எப்படி எவ்வளோ ஒரு மனுஷனை பற்றி அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறாங்க இந்த நியூஸ் சேனலும் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க சில பேர். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? ஏங்க, உங்கள் வீட்லேயும் தான் ஆளுங்க இருக்காங்க. அவர் செஞ்சது தப்பு தாங்க. அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கணும், வண்டியை விட்டு இறங்கி வந்து அவர் வந்து கொடுத்துருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாரு. ரெண்டாவது வந்து சில வார்த்தைகள்லாம் கொடுப்பாரு. அதோ போது பாரு, இதோ போது பாருன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாரும் வந்து கீழேருந்து இந்த மிடில் ஸ்டேஜ், அப்பர் ஸ்டேஜ், லோயர் ஸ்டேஜ்லேருந்து தான் எல்லாரும் மேலே வந்துருக்காங்க. இர்ஃபான் ப்ரோவும் அதே மாதிரி தான் வந்திருக்காரு. அவருடைய இது பயோகிராஃபிலாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அழுதுருவீங்க. ஏன்னா அவரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. ஓகேவா? அவர் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. அதை பற்றி எவ்வளோ ப்ராப்ளம். யூடியூபராக அவங்க ஒய்ஃப் பற்றி பேசுகிறாங்க, அவங்க ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க. எதுக்கு இந்த வேலை? அதுவும் இந்த நியூஸ் சேனல் ஒன்று போடுறாங்க பாருங்க. இவ்வளோ தான் நடந்திருக்குமே அந்த விஷயம். அது என்ன பண்ணுவாங்க, அப்படி இவ்வளோ பெருசு பேசுவாங்க. ஒய் மக்களே, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, முக்கியமான பிரச்சனை நடக்குது. தயவு செஞ்சு அதை பற்றி பேசுங்கப்பா. இப்போ புதுசாக வக்பு வாரிய சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது பற்றி பேசுங்க எல்லாரும். அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அது பற்றி பேசுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது பற்றி பேசுங்க. மணிப்பூர் பற்றி பேசுங்க. அதே மாதிரி நாட்டில் எவ்வளோ பெண்களுக்கு நடக்குது அது பற்றி பேசுங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குதுப்பா. அதை பற்றிலாம் பேசினா கூட எல்லாரும் ஒன்றிணைந்தா நிஜமாக ஒரு வெற்றி கன்ஃபார்ம். ஒரு நம்மளால் எதனா ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எவனா ஒருத்தன் சிக்கிட்டானா அவன் கதையை முடிச்சு விட்டுருணும். ஓகே? வை ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஓகே? தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் விட்டுட்டு பெரிய விஷயங்கள் பாருங்க. ஏன்னா நம்ம சென்ட்ரலில் பற்றி என்ன, சென்ட்ரலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள், ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த சின்ன விஷயத்தை வந்து அப்படியே பெருசாக்கிக்கிட்டு அவர் தான் மன்னிப்பு கேட்டுட்டார்ல, மன்னிப்பு கேட்டால் விடக்கூடாது தான், அவர் தான் மன்னிப்பு கேட்டுட்டார்ல, விட்டு அந்த வேலையை பாருங்கப்பா. அவரே அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எதுக்கு பேசி இதை பற்றி பெருசாக்கிட்டு இருப்பீங்க? நானே வந்து இதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஆனால் இவங்களாம் இத்தனை பேர் பேசும்போது நான் பேசாமல் இருந்தால் எப்படின்னு சொல்லி தான் நான் பேசுகிறேன். ஓகேவா கைஸ்? அவரை வேலையை பாருங்கப்பா தயவு செஞ்சு ப்ளீஸ். அன்டில் மை ஃப்ரம் பிலால், டாடா.